ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்திங்கன்னா அசோக் அல்வா. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு மெஷரிங் கப்பில் பைத்தம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதே மெஷரிங் கப்பில் 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக முந்திரி எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 50 ml நெய் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம அசோக் அல்வா எப்படி செய்கிறது வீடியோ பார்க்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரொம்ப வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பு இதை எடுத்துக்கலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 டம்ளர் பருப்புக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை இப்போ நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்துருச்சு. நம்ம இதை ப்ரெஷர் ரிலீஃப் ஆனவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது நல்லா வெந்து போயிருக்கு. நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கட்டியெல்லாம் இல்லாமல் ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வானல் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நெய் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ப்ரௌன் வந்த உடனே எடுத்துடலாம். அதே வானலில் இந்த கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுக்கலாம். இதே வானலில் நம்ம அந்த பைத்தம்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலரி விட்டுட்டே இருக்கலாம். நெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குவே இந்த சுகர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த சுகரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் வரும். அதை அப்படியே நம்ம தொழவி விட்டுட்டே இருக்கலாம். இந்த மாதிரி லிக்விடாக ஆகிடுச்சு. அது நல்லா நம்ம இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு கலரிட்டு இருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த கலரே ஓகேனா அப்படியே விட்டுடலாம். ஃபுட் கலர் வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அட்டகாசமான அசோகா அல்வா ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.